இங்கேதான் ஆரம்பிக்குது நிலச்சரிவு. கவர்மெண்ட் ஸ்கூலு முற்றிலுமா அழிஞ்சு போன கவர்மெண்ட் ஸ்கூல் அது. நிலச்சரிவு இன்னும் போய்கிட்டே இருக்கு. முதல் பாடி வந்து இந்த இடத்துலதான் கண்டெடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 600க்கும் மேலான மக்கள் வந்து காணாம போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 120க்கும் மேலான உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் தோண்ட தோண்ட உடல்கள் வந்துகிட்டு தான் இருக்குது. இந்த பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேரளால நடந்த நிலச்சரிவை பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் பாக்குறோம். ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே பார்த்தோம்னா கேரளால மழை அப்படிங்கிறது அளவுக்கு மீறி அதிகமாயிட்டே போகுது. ஒவ்வொரு வருடமும் மழையோட அளவு அதிகமாயிட்டே இருக்கு. அது இயற்கை மாறுபாட்டை ரொம்ப தெளிவா சொல்லுது. என்னைக்குமே கேரளா முழுவதுமே மழை அதிகமான ஒரு பகுதிகளாக இருந்தாலும் கடந்த 10 ஆண்டுகள்ல மழை பொழிவுங்கிறது மிக அதிகமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கேரளாவில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் பத்தி நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னும், சொல்ல போனா அங்க இருக்கிற ஆறுகள்ல மணல் எடுக்க கூட தடை இருக்கு. தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்கள்ல இருந்துதான் மணல் கட்டுமானத்துக்கான மணல் போன்ற பொருட்கள் வருது. அங்க மரத்தை வெட்டுறதும் மற்ற பொருட்கள் மற்ற மாதிரியான இயற்கை அழிக்கிறதுங்கிறதுக்கு மிக தீவிரமான தண்டனைகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்க இயற்கையை பாதுகாக்க ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த நிலச்சரிவுகள் அப்படிங்கிறது காலநிலை மாறுபாடு மிக தீவிரமாயிட்டு இருக்கிறது தான் நமக்கு உணர்வு. இப்ப நம்ம என்ன நடந்தது, இப்போ நிலச்சரிவு எப்படி ஏற்பட்டது, எந்தெந்த மாதிரியான வில்லேஜஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத கூகுள் எர்த்ல போயிட்டு நாம பார்ப்போம். கூகுள்ல போயிட்டு கூகுள் எர்த்னு டைப் பண்ணுங்க. ரைட், கூகுள் எர்த்தோட மெயின் பேஜ் இந்த மாதிரி வந்துடும். நாம சர்ச் பண்ணுவோம். வயநாடுன்னு கொடுக்குறேன். கூகுள் எர்த்ல வயநாடோட லொகேஷன் காட்டுது. ஓகே, இதுல அஃபெக்ட் ஆன ஏரியாஸை இப்போ நம்ம பார்ப்போம். சூரல்மலா, இந்த பகுதி தான் வந்து சூரல்மலா அப்படிங்கிறது. சூரல்மலான்னு நம்ம கூகுள்ல நம்ம டைப் பண்ணாலே அது அங்க இருக்கிற அழகிய நீரோடைகளும் அதையும் தான் கூகுள் எர்த்ல மேப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதை வந்து ஒரு 2D மேப்பா நம்ம பார்ப்போம். சூரல்மலாங்கிற வில்லேஜ் இங்க இருக்கு, முண்டக்கைங்கிற வில்லேஜ் இங்க இருக்கு. இந்த 2 வில்லேஜஸ் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு, முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த லேண்ட் ஸ்லைடு ஆரம்பிச்ச இடம்ங்கிறது இங்கிருந்து ஆரம்பிக்குது. இங்கிருந்து ஆரம்பிச்ச லேண்ட் ஸ்லைடு சூரல்மலாவை தாண்டி முண்டக்கையை தாண்டி இது வழியா ஆத்துக்குள்ள கலக்குது. இந்த பகுதிகள் அனைத்துமே மிக தீவிரமான மழை வெள்ளத்தால இங்க இருந்து ஆரம்பிச்சு நிலம் அரிஞ்சுக்கிட்டே வந்து இங்க முண்டக்கையெல்லாம் தாண்டி போகுது. இதுல சூரல்மலாங்கிற இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கு, அது வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இங்கதான் ஆரம்பிக்குது நிலச்சரிவு. இந்த இடத்துல ஆரம்பிச்சு நிலச்சரிவு இந்த ஃபர்ஸ்ட் வில்லேஜ இங்க அஃபெக்ட் பண்ணுது. இந்த வில்லேஜ வந்து முதல் வில்லேஜ் அஃபெக்ட் ஆகிற முதல் வில்லேஜ் இது. அதுக்கப்புறம் அங்கிருந்து பாத்தீங்கன்னா இங்க சூரல்மலாங்கிற நாம இப்ப பார்த்தோம் இல்லையா கிராமம், அந்த கிராமத்துல அடுத்ததா அஃபெக்ட் பண்ணுது. சோ இது வந்து ஒரு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலு முற்றிலுமா அழிஞ்சு போன கவர்மெண்ட் ஸ்கூல் அது. இந்த ஏரியா ஃபுல்லாவே காணாம போயிடுச்சு. இந்த நிலச்சரிவுல வந்த மழை தண்ணீரும் மணலும் சேர்ந்து இந்த இடத்த ஃபுல்லா அரிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு ஹைவே ஒண்ணு இருக்குது. அந்த ஹைவேவும் வந்து முற்றிலுமா அழிஞ்சிருச்சு. அந்த கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நிலச்சரிவானது அடுத்து மறுபடியும் கீழே போகுது. அடுத்து வர்ற அதாவது இங்க ஆரம்பிச்சு நான் ஃபர்ஸ்ட் காட்டினேன் இல்லையா, இந்த இடத்துல நிலச்சரிவு ஆரம்பிச்சு இந்த வழியா அப்படியே வந்து சூரல்மலாவை அஃபெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை தாண்டி இருக்கிற வில்லேஜுக்கு போகுது. இந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணுது. அங்க இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வருது. இது வந்து இந்த இடத்துல ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. இந்த நீர்வீழ்ச்சி வழியா மறுபடியும் போய் இந்த ஓடை பகுதி ஆற்று பகுதி இருக்கு இல்லைங்களா, இது வழியா அப்படியே போகுது. நிலச்சரிவு இன்னும் போய்கிட்டே இருக்கு. அந்த தண்ணியானது மிக வேகமாக போய்கிட்டே இருக்கு. இங்கதான் வந்து பாடி இறந்தவரோட பாடி வந்து இந்த இடத்துலதான் கண்டெடுக்கப்படுது. இந்த இடம் ஃபுல்லாவே நம்ம கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவும் நடந்த நிகழ்வுகளும் காட்டுற விஷயம் என்னன்னா, மனிதன் வந்து இயற்கையோட சீற்றத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண தூசி தான். அவன் என்னதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக மரங்களை வளர்க்கிறது, அது பண்றது இது பண்றதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் செய்தாலும், கட்டுமானங்கள் போடுறது, அணைகள் கட்டுறதோ இல்லாட்டி மற்ற தடுப்புகள் கட்டுறதுன்னு எது இருந்தாலும் இயற்கை சீற்றத்துக்கு முன்னாடி மனிதனும் மனிதனுடைய கட்டுமானங்களும் சாதாரண தூசு தான். அதனால இயற்கையோட விளையாடுறதை நிறுத்திட்டு மனிதன் தன்னை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடணும். இந்த 10 வருடங்கள்ல மழைப்பொழிவு எந்தெந்த இடங்கள் அதிகமா இருக்கு, அந்த மழைப்பொழிவுனால எந்தெந்த இடங்கள்ல நிலச்சரிவுகள் மற்ற பாதிப்புகள் போன்றவை ஏற்பட்டிருக்கு, அதோட பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கு, இது மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அங்க இடங்களை அவாய்ட் பண்ணிட்டு மனிதர்கள் அந்த இடத்தை விட்டு பாதுகாப்பான தூரங்களுக்கு தள்ளி செல்றதும் வேறு
பாதுகாப்பான இடங்களில் அவங்களுடைய கட்டுமானங்களை அமைச்சுக்கிறதும் அங்க தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதும் நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும். இது மாதிரியான இயற்கை பேரிடர்கள் இருந்து மனிதனும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு வேற வழியே கிடையாது. அதனால அரசாங்கமும் மக்களும் முன்னெச்சரிக்கையா நடந்துகிட்டு அரசாங்கம் இதற்காக ஒரு திட்டங்களை வகுக்கணும். இந்த இடங்கள்ல கட்டுமானங்கள் தடுக்கணும், இந்த இடங்கள்ல மனித குடியேற்றங்களை தடுக்கணும், இந்த இடங்கள்ல மட்டுமே இருங்கன்னு சொல்லிட்டு சில சட்டத்திட்டங்களை இயற்கையோட சீற்றங்களை கண்காணிச்சு அதற்கான அறிஞர்களோட விவாதிச்சு அதுக்கேட பிளான பண்ணணும். அப்பதான் கேரளாவில் நடந்த இயற்கை சீற்றம் மாதிரியான பேரழிவுகளை நம்மால் தடுக்க முடியும். கேரளாவுக்காக தோள் கொடுப்போம், கேரள மக்களுக்காக தோள் கொடுப்போம், முயன்ற உதவிகளை செய்வோம். கேரள மக்கள் சீக்கிரம் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடட்டும். நன்றி, வணக்கம்.